ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி வந்து நிருவுக்கு 2வது நாள் ஸ்கூலு. நம்ம இன்றைக்கி அவங்கள எப்படி சடனை ரெடி பண்ணி அமுச்சு விட போகிறாங்க தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி 5:30 மணி. நான் எந்திரிச்சிட்டேன், அவன் எந்திரிச்சு பாத்ரூம் போயிருக்கான். இன்னொருத்தங்க படுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போகலாம். இருட்டாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்ன சமைக்க போகிறோங்கிறது கடன்னு அரிசி தண்ணியில் போட்டுட்டு அதை தான் பார்க்க போகிறோம். மதியத்துக்கும் காலையிலக்கு என்ன செய்ய போகிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அரிசி ஃபஸ்ட்டு தண்ணியில் போடலாம். அரிசி தண்ணியில் போட்டேன். இன்றைக்கி வந்து வடிக்கல, புது அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் பீக்கங்காய் இருக்குது. மாங்காய் சாப்பாடு தான் பாப்பா கிளற போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக காஃபி வச்சு குடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் வந்து ராகி புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அதுதான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். இந்த பக்கம் காஃபி கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அமுக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம புட்டு பண்ணிக்கலாம். காஃபிக்கு பால் காய்ச்சிட்டேன், காஃபி போடுறேன். இப்போ நான் வந்து காஃபி போட்டேன். காலையில் டிஃபனுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இன்றைக்கி ஏன் சாதம் வடிக்கலைன்னா புது அரிசி, இன்னொன்று வந்து சாதம் வடிக்கிற பாத்திரத்துக்கு தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு. காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு கடகடன்னு வேலையை செஞ்சிடலாம். தங்கம், அம்மா என்னாச்சு? ஒருத்தரை கூப்பிட்டா ஒருத்தர் மாற்றி கூப்பிடுவாங்க. நம்ம கிளிப்பையன் வேறு அங்கே உட்காந்து கூப்பிட்றாங்க, அவனை எடுத்து வெளியே வைக்கலேன்னு. எடுத்து வெளியே வச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு வாங்க காஃபி குடிக்கலாம். வாங்க. நீ அப்புறம் தட்டு, முதல்ல உன் புள்ள என்ன பண்ணுது போய் பாரு. அதான் அப்புறம் தட்டு, உன் புள்ள என்ன பண்ணுது பாரு போ. டேய் சமைக்க விடுங்கடா. ஐயோ, இந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நான் பாரு. லக்ஷ்மா மா, ஏமா என்னை ஸ்கூலில் கொண்டாந்து வீட்டில் அப்படி படுத்து கிடக்குது. என்னை கொண்டாந்து வீட்டுன்னு எந்திரிச்சு உக்காந்துருந்தாங்களாம்மா. அப்புறம் என்னை கொண்டாந்து வீட்லன்னு தெரிஞ்சோடனே படுத்துருச்சு. என்ன காஃபி அக்கோய்? காஃபி தூக்கி குப்பையில் காஃபி தூக்கி குப்பையில் கொடுத்துவ. ஏன் ஆடி போய் எப்போ திங்க உட்காந்தீங்க குடிக்கிறேன். சரி, நான் போயிட்டு குளிக்கிறேன். என்னம்மா சமைச்சிட்டியா? ஒரு இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நோண்டிக்கிட்டு இருக்காடா. அக்கா தான் எடுத்தரணுமாம்மா. அக்கா டிஃபன் பாக்ஸில் மட்டும் 3 இருக்குது. அப்புறம் அக்கா வாட்டர் பாட்டில் 1 இருந்துச்சு. எனக்கு எடுத்து நான் வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுட்டே போயிட்டேன்ல. பார்த்துக்கிறேன். டைம் ஆச்சுமான்னு வருவீங்களா? இல்லைம்மா, நானே பாரு குடு நீ போய் குளிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எண்ணெய் வைக்கிறேன். பார்க்க தானே போகிறேன். கரெக்டாக 7 மணிக்குள்ளே நான் குளிச்சுட்டு வரணும். இல்லை பாரு, வரலன்னா என்ன பண்ணலாம்? நான் வந்துருப்பேன். எனக்கு 1/4 மணி நேரம் இருக்குல்ல. நான் வரேன். டாடா, பை பாய். நான் கிச்சன் வேலை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டேன். புட்டு மட்டும் வெந்துட்டுருக்கு. எல்லாம் செஞ்சாச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன். அதெல்லாம் புட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். சமைச்சதெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் டைனிங் டேபிள் வச்சுருக்கேன். வாங்க அங்கே போகலாம். நிரு என்னடா டேய் நீ என்னடா பண்ணுற? என்ன வேலை வச்சுச்சு? என்னது? அவன் படிக்கிறான், நீ அட்டெண்டன்ஸ் எழுதுறியா? டே இது என்னடா வேலை? ஆ என்ன அப்படிதான்? ஏன் மேடம் எழுத மாட்டாங்களா? நீங்கள் எழுதி தரீங்க. ஆமாம், இனி நீ இந்த வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படியே அக்காவை ஐஸ் வச்சு சண்டை போடாமல் அக்கா எழுதிதாக்கா அக்கா எழுதித்தாக்கா அப்படின்னு சொல்லி நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். இந்த இதுவும் எழுதிட்டு இருக்குது பாரு. சரி ஓகே, நீங்கள் பண்ணுங்க. சரி பாருங்க.
சரி என் பேருக்கு எவ்வளோ இருக்கு 30 வந்துச்சு 31 இருக்கு அதான் போயிட்டாலும் ஒருத்தி அதனால யார் போயிட்டா ஒரு பொண்ணு ஏன் என்னாச்சு தெரியல 11th எக்ஸாம் எழுத வரல இருந்துச்சு நான் எழுதிட்டு வந்தேன் நீ எழுது சரி சரி நீங்கள் பாரு அதான் சமைக்க போகிறேன்னா அந்த படுத்திருந்த பக்கிங்க எப்படி அந்த படுக்கையை எடுத்து வச்சிருக்கு பாரு கண்ணி எனக்கு கோவம் வந்துடும் மயில போய் ஃபஸ்ட்டு படுக்கையை கரெக்டாக எடுத்து வை உன்னேன்னு இல்லை எல்லாம் 2 பேர்த்துக்கும் சேர்த்தி தான் தலைகாணி அந்த லட்சணத்தில் வச்சிருக்குது பாருங்க ஒழுங்கா கரெக்டாக எடுத்து வை இல்லை நீ படுத்த படுக்கை முன்ன போறிய மடிச்சியா என்ன சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா ப்ளூ கலர் வாளி எங்க எந்த ப்ளூ கலர் வாலி கவர் போட்டுக்கிறது அடியிலையா அடியில அடியில இங்க இந்த இதுக்கு அடியில ஸ்டாண்டுக்கு அடியில இப்போ வந்து இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு நிறுவுக்கு தலைசீலாம் வேலை முடிஞ்சிருச்சு காலையில் சாப்பிட புட்டும் நாட்டு சர்க்கரை பழம் மதியத்துக்கு பீக்கங்காய் பொரியல் மாங்காய் சாப்பாடு வெள்ளை சாப்பாட்டுக்கு தயிர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்டர் எடுத்து தண்ணி ஊற்றியாச்சு ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி நிறுவுக்கு கொடுக்குற லஞ்ச் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பூன் வேண்டாம் உனக்கு காலையில சாப்பிட்டு எடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கி வருவியா சரி அண்ணன் வெளியே கழுவிட்டு போயிடுறேன் செகண்ட் வந்து யாராவது ஓகே நிறுவுக்கு சாப்பிட்டு வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்றியா எங்கேயும் சாப்பிட்றியா நான் பேக் பண்ணி வச்சிடுறேன் சரி பேக் பண்ணி வச்சு போயிட்டு நிறு எங்கடா பிளாக்காக தெரியுதா அமுலு வாச்சா அப்புறம் ஒருக்கா நடந்து வருவிய சாமி இல்லைன்னா கவரில் கொட்டி கூட அந்த பக்கம் தூக்கி போட்டுக்கலாம் ரக்ஷு வந்து நிறுவை வந்து பஸ்ஸுக்கு வச்சுட போகிறாங்க பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எடுத்து வெளில போட்டுருச்சு நீ எனக்கு ஹக் பண்ணவே இல்லை இப்போ எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க என்ன லாங்காக வாங்கி சரியான லாங் போல 4 மீட்டரா 4 6 உனக்கு கால் வருதுமா இது வந்து 1 மீட்டர் இல்லைன்னா 1.5 மீட்டர் அதிகபட்சம் 1.5 மீட்டருக்குள்ள தான் அந்த ஓஸ் வருமாமா அதனால நமக்கு உள்ள வெளியே தள்ளிக்கிட்டு இருந்துச்சு இல்லை அதனால இப்போ கவலை இல்லாமல் இருக்கலாமா நான் தூக்கி போடு மேலே மேலே அப்படியே தூக்கி போடு இதோ இன்னும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்கு ஒரு சின்னதாக பவுல் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பாத்திரம் வரைக்கும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அதுக்குள்ளே தண்ணி தெளிக்காமல் இருக்கும் சரி வந்து சாப்பிட்டு வேலை செய்வா